இந்த குரு பெயர்ச்சி உங்கள் மத கடவுளை அமர்ந்து கொண்டு மேஷம் முதல் மீன ராசி வரை பலன்களை சொன்னாலும் அது தோராயமாகத்தான் சொல்ல முடியும். காரணம், உங்கள் ஜாதகம் என்பது நீங்கள் பல பிறவிகளாக வாழ்ந்து வந்த அந்தரங்கம். அதை நீங்களே ஒரு ஜோதிட ஞான குருவை அணுகி உங்கள் புதிர்களை தெரிந்து கொண்டால்தான் இந்த குரு பெயர்ச்சி மட்டுமல்ல, எந்த குரு பெயர்ச்சிக்கும் துல்லிதமான பலன்களை பார்க்க முடியும். உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் தற்போது கன்னியாராசி அன்பர்களான உங்களுக்கு குரு பெயர்ச்சியை கூற உள்ளேன். காலம் 2 ஜூன் 2026 முதல் 25 ஜூன் 2027 வரை. என்ன கன்னிராசி அன்பர்களே, கடந்த காலமான 2025 ஜூன் முதல் 26 ஜூன் வரை நீங்கள் பிச்சை எடுத்தாராம் பெருமாளு, அதை பிடுங்கி தின்றாராம் மனுமாறுன்ற மாதிரி உத்தியோகம் கிடைக்கல, வேலை கிடைக்கல, வேலை கிடைச்சாலும் கூலி கிடைக்கல, இப்படித்தான் சிரமப்பட்டீங்க. பிச்சை எடுக்காத குறை, பிச்சையும் எடுத்துட்டீங்க, கௌரவ பிச்சை எடுத்துட்டீங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு பிரமாதமான காலம், வெளிநாடு பிரயாணம், உங்கள் மனசில் இருக்கிற ஆஸ்பிரேஷன் சொல்லக்கூடிய ஆசைகள் நிறைவேறும் காலம், திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகணுன்ற ஜாதகம் இருந்து வில்லங்கமும் இல்லாமல் கடைசி வரலும் வாழணுன்ற கிரகமைப்பு இருந்தால் திருமணம் நடக்கும். இல்லை என்றால் நடப்பதை போன்ற மாயையை காட்டி நடக்காமல் போயிடும். ஒன்று கல்லை கண்டா நாயை காணும், நாயை கண்டா கல்லை காணும். உங்களுக்கு பெண்ணை பிடிச்சா அவங்களுக்கு பிடிக்காது, அவங்களுக்கு உங்களை பிடிச்சா உங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா கால தேச வர்த்தமானம், அந்தந்த சமூக நாகரிகத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் கோச்சார பலன்களையும் சொல்லணும் அப்படின்னு நான் சொல்லலை. 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதை உருவாக்கிய மூல புருஷர்கள் சொல்லியிருக்காங்க. அவங்க அந்த அளவுக்கு மதியுகம் படைத்தவர்கள். இதே 50-60 வருஷத்துக்கு முன்னாடின்னா அழகாக குருபலன் வந்த உடனே யாராக இருந்தாலும் கொடுத்துருவாங்க. ஆம்பளை அதுதான் ஒரே தகுதி. ஆண் பிள்ளையானாலும் ஜான் பிள்ளை. ஆமாம், சைஸ்ன்னா ஒரு அடி இருக்கான்னு பார்க்காது, அவன் ஆம்பளை, பொண்ணை கொடு. 6 அடி பொண்ணை கூட ஒரு அடி ஆம்பளை கொடுத்துருவாங்க. இப்போ பையனை நடந்து வா, பேச வருமா, இப்படி இவ்வளவும் கேட்குறாங்க. டான்ஸ் ஆட வருமா, நல்லா சமைப்பீங்களா, இதெல்லாம் பெண்களை ஆண்கள் கேட்ட காலம் போய் ஆண்களை பெண்கள் கேட்குற காலம். அதனால் உங்கள் ஜாதகத்தில் பூர்வ புண்ணியத்தில் உண்மையிலேயே கல்யாணம் ஆகணும், நல்லபடியாக வாழணுன்ற விதி இருக்கிறவங்களுக்கு தான் ஆகுது. மற்றவங்களாம் அவ்வளோதான். சம்போ சிவ சம்போ பாட்டு தான். ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தை பாக்கியத்துக்காக இயங்குறவங்களுக்கு குழந்தை பிறக்கணுன்ற ஜாதக கிரக அமைப்பு உள்ளவங்களுக்கு பிறந்துடும். எல்லாமே தெளிவாக டீட்டெயிலாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஜோசியம் இவங்க தவறாக புரிஞ்சுக்கிட்டு அதை தவறுன்னு சொல்லிடுவாங்க. அதனால தான் நான் எல்லாத்தையும் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறது. இப்போ 7 நிலைகளில் சொல்ல போகிறேன். முதல் நிலை 2 ஜூன் 2026 முதல் 12 ஜூலை 2026 வரை சொத்துக்கள் உருந்த வில்லங்கம் தீரும். வாடகைதாரராக இருந்தால் வாடகைக்காரனுக்கு உங்களுக்கும் வீட்டு ஓனருக்கும் இருந்த பிரச்சனை தீரும். தாய் உடல்நலம் தேரும். திருமணம் ஆகணுன்ற விதி உள்ளவங்களுக்கு ஆகும். வெளிநாடு செல்லணுன்ற யோக ஜாதகங்களுக்கு வெளிநாடு செல்வீங்க. அந்த கிரகம் உள்ளவங்களுக்கு இது நல்ல வாக்குபலம் உள்ள ஒரு ஞான ஜோதிடரிடம் காட்டி தெரிந்து கொள்ளுங்கள். பிறகு 2ஆம் நிலை 12 ஜூலை 2026 முதல் 22 டிசம்பர் 2026 வரை. இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம்? இது உங்களுடைய மதியுகத்தை வைத்து, புத்தியை வைத்து, பல ஜென்ம கான்ஷியஸ்னஸை வைத்து, பூர்வ புண்ணியத்தை வைத்து, புத்திமான் பலவான் அப்படின்ற மாதிரி ஜாதகத்தில் யாருக்கு புத்திஸ்தானம் வலுத்திருக்கோ அவங்க எல்லாம் இந்த காலகட்டத்தில் ஆக்கப்பூர்வமான சில காரியங்களை செய்து அடுத்த ஒரு குறிப்பிட்ட காலம் வரையிலும் அவங்க ஒரு தொழில்துறையில் டிரைவ் ஆகிற அளவுக்கு சில வேலைகளை செய்வாங்க. மற்றவங்களால செய்ய முடியாது. வருவதை ஏற்க வேண்டும். ஆனால் பூர்வ புண்ணிய பாக்கிய பலம் உள்ளவர்கள், பூர்வ புண்ணிய பலம் இருந்தாலே போதும், திட்டமிட்ட காரியத்தை திட்டமிட்டபடி செய்ய முடியும். இது 2வது நிலை. 3வது நிலை 22 டிசம்பர் 2026 முதல் 25 ஜூன் 2027. லட்சியம், தொழில் முன்னேற்றம், வியாபார முன்னேற்றம், சுயதொழில் முன்னேற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு, வெளி மாநில மாற்றல் ஆகிறது, தொழில் ரீதியாக புது வியாபாரங்களை நல்லபடி செய்வது, இதெல்லாம் 3வது நிலை. 4வது நிலை 3 செப்டம்பர் 2026 முதல் 1 ஜனவரி 2027 வரை. அதிர்ஷ்டமா டக்குன்னு அதிர்ஷ்டமான தொகை 6என்ற தொகை வரும். 6000, 60000, 6 லட்சம், 60 லட்சம், 6 கோடி, 60 கோடி, 600 கோடி, 6000 கோடி அப்படி வரும். அந்தந்த ஜாதகத்தில் உள்ள அந்த வெயிட்டேஜ் பொறுத்து 9 கிரகங்களுடைய வெயிட்டேஜ், அதில் மெயினாக பூர்வ புண்ணிய வெயிட்டேஜ் தான் 90% இருக்கணும். அவங்களுக்கு அப்படி வரும். 6000 கோடி கூட வந்துடும். வருது ஒரே நாள் 6000 கோடி டிரான்சாக்ஷன் பண்ணுற வியாபாரம் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. எனக்கு தெரியும், அவங்களாம் என்னுடைய பக்தர்களாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு வரும். நான் அவங்களுக்கு சேர்த்து தானே சொல்லணும்.
ஒரு நாளைக்கு 6000 ரூபாய் டிரான்சாக்ஷன் பண்ணுறவங்களும் இருக்காங்க, 60,000 பண்ணுறவங்களும் இருக்காங்க, 6 கோடி பண்ணுறவங்களும் இருக்காங்க, 60 கோடி பண்ணுறவங்களும் இருக்காங்க, 6000 கோடி பண்ணுறவங்களும் இருக்காங்க, 60,000 கோடி பண்ணுறவங்களும் இருக்காங்க. அப்படிப்பட்ட அன்பர்களும் என்னுடைய பக்தர்களாக இருப்பதால் அவர்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன் என்று கூறி, இப்போ 5வது நிலை. அது என்ன நிலை? அது ஒரு ஆயுள் கண்டமான நிலை. அது 19 செப்டம்பர் 2026 முதல் 15 நவம்பர் 2026. இது ஒரு கண்ட காலம். நீரிலோ தண்ணீரிலோ என்ன மது அருந்துறவங்களா இருந்தால் டாஸ்மாக்லேயே நிறைய மது அருந்தினாலே கண்டம் வரலாம், உயிர்கண்டம். பிறகு அவங்களுக்கு ஹெல்த் டிசார்டர், கரண்ட் ஷாக்கு, மலை உச்சியில் ஏறப்போனால் கால் தவறி கீழே விழுந்துடுறது, இதெல்லாமே நடக்கும். அதுதான் 5வது நிலையான 19 செப்டம்பர் 2026 முதல் 15 நவம்பர் 2026. இப்போ 6வது நிலை. இதுதான் செலவின நிலை. இப்போ நல்லா வரவு வண்டிட்டு இருந்ததுல, இப்போ திடீர்னு ஒரு பள்ளத்தாக்குக்குள்ளே போனால் எப்படி இருக்கும்? கீழே விழுற மாதிரி இருக்குது. அதுதான் 6வது நிலை. 31 அக்டோபர் 2026 முதல் 24 ஜனவரி 2027க்குள்ள செலவு சாமி. இவ்வளவு நாள் சம்பாரிச்சதெல்லாம் போய் செலவாகிற நேரம், சில செலவு பண்ணித்தானே ஆகணும். 2 ஜூன் 2026 கொடுத்ததை செலவு பண்ணுற நேரம் 31 அக்டோபர் 2026 24 ஜனவரி 2027க்குள்ள செலவு பண்ணணும். எதுக்காக செலவு பண்ண போறீங்க? வீடுக்காக, மனைக்காக, மீண்டும் மறு வீடு வாடகைக்காக, இன்டீரியர் டெக்கரேஷனுக்காக, சுண்ணாம்பு அடிக்கணும்ல வீட்டுக்கு, அதுக்காக. பொண்ணு கல்யாணம்னா செலவு பண்ணணும், உங்களுக்கே கல்யாணம்னா நீங்கள் செலவு பண்ணிக்கணும். கல்விக்காக செலவு, வெளிநாடு பிரயாணத்துக்காக செலவு, இப்படி பல செலவு. சுப செலவு, ஜாதகத்தில் சுப செலவு வரணுன்ற கிரகமைப்பு இருந்தால் சுப செலவு. பாவ செலவு வரணும்னா கடன்காரனுக்கு, வட்டி கட்டுறது, வழக்குக்கு, நோய்க்கு, டாக்டருக்கு, அப்படி வரும். சுப செலவுனா வீடு கட்டுறது, சொத்து வாங்கிறது, தொழில் விருத்தி, அதுக்காக வரும். இப்படி இவ்வளோ விஷயம் ஜோசியத்தில் எல்லாத்தையும் ஒரு குரு பரிசையில் சொல்லணும், எப்படி சொல்ல முடியும்? பிறகு 7வது நிலை. அதுதான் மீண்டும் பிச்சை எடுத்தானாம் பெருமாள், அதை பிடுங்கி தின்னானா அனுமாருன்ற கதை. அது எப்போ வருது? 13 டிசம்பர் 2026 வருது. எது வரல இருக்கு? 13 ஏப்ரல் 2027 வரல இருக்கு. இந்த 4 மாத காலம் மீண்டும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த கம்பெனியை ஆட்டம் காண்ற மாதிரி தெரியும். உங்களுக்கு உடனே ஜாதகத்தில் யோக பலம் உள்ளவங்க எஸ்கேப் ஆகி அடுத்த கம்பெனி ஓடிடுவாங்க. இல்லைன்னா அவ்வளோதான், வேலை பறி போய் சம்பளம் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த காலம்தான் 7வது நிலையான 13 டிசம்பர் 2026 முதல் 13 ஏப்ரல் 2027 வரை தொழில் முடக்கம், உத்தியோக முடக்கம், வியாபார முடக்கம் ஏற்படும் நேரம். இதுவரையிலும் 7 நிலைகள் துல்லிதமாக தேதி மாத வருடத்தோடு கூறினேன். நன்றி, வணக்கம். 12 லக்னங்களில் ராசிகளில் பிறந்த ஒவ்வொரு தனி மனிதனின் சுய ஜாதகத்திற்கென்று ஒரு தெய்வம் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வமாக வரும். அந்த தெய்வ டாலரின் பிம்பத்தின் பின்புறத்தில் அணிபவர்களின் ஜாதகத்திற்குரிய அதிர்ஷ்டத்தை அளிக்கக்கூடிய 4 வித ரத்தினங்கள், மூலிகை கலந்ததை பதித்து நெஞ்சுக்குழியில் அந்த ரத்தினங்கள் பதியும்படி அணிய வேண்டும். அப்படி அணிவதால் மட்டுமே அந்த ஜாதகத்தின் தோஷம் நீங்கும் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் மிகவும் பழமையான ஜோதிட நூலான சாராவளி கூறுகிறது. இந்த நூலை எழுதியவர் ஸ்ரீ கல்யாணவர்மனார் ஆவார். அந்த நூலின் ஆதாரத்தின்படிதான் இந்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஜோதிட சத்குருஜி மெஹரு அவர்களால் செய்து தரப்படுகிறது. ஆதாரம் நூல் சாராவளி. இயற்றியவர் ஸ்ரீ கல்யாணவர்மனார். தமிழில் பக்கம் 12. ஜென்ம லக்ன ராசியினுடைய நிறத்தை அனுசரித்துத்தான் அந்த ராசி அதிபர்களின் பிரதிமை பிம்பங்களை செய்து பூஜிக்க வேண்டும். அப்படி செய்து பூஜித்தாரேயானால் அசுரர்களை இந்திரனின் சைன்யங்கள் வென்றது போல சத்துருக்களை சீக்கிரத்தில் ஜெயிப்பார்கள். அதன் மூலம் அவர்கள் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுவார்கள் என்று மேற்படி ஜோதிட நூல் கூறுகிறது. சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 04423760772. Contact 99529 59962 98409 57612. Website www.srimeheru.org.